குட் ஈவினிங் சார். நான் உமா பேசுகிறேன். நேற்றுக்கு ஸ்ரீதர் சார்கிட்ட நான் வந்து தோள்பட்டை ரொம்ப வலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கிட்டத்தட்ட அந்த வலி எனக்கு 2 மாதம் 3 மாதமாகவே இருக்குது சார். என்ன பண்ணியுமே கேட்கவே இல்லை. ஃபிசியோதெரப்பிலாம் அடிக்கடி கொண்டு போய் வச்சுட்டு வந்தேன். அப்புறம் ஆயில் இது பண்ணி அப்ளை பண்ணி வெந்நீர் ஒத்தடம்லாம் கொடுத்து பார்த்தேன். ஆனால் எதுக்குமே கேட்கல சார். ஆனால் நேற்றுக்கு ஸ்ரீதர் சார் சொன்னார், கணேசமுத்திரை பண்ணுங்க, ஒரு 3 மினிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொன்னார். அப்படி பண்ணும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப கை வலிச்சுது, தோள்பட்டையெல்லாம் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் ரொம்ப ரிலீஃபாக இருந்தது சார். ரொம்ப ரிலீஃபாக இருந்தது. அந்த தோள்பட்டை வலியே எனக்கு வலிச்சுதா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்குது. ஆனால் அப்படி ஒரு க்யூர் ஆகுங்கிறத வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல ஒரு ரிலீஃப் இருக்குது சார். தேங்க்யூ. உங்களுக்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. எவ்வளோ தேங்க்ஸுங்கிற ஒரு வார்த்தையில் நீங்கள் செய்கிற இந்த இதுக்கெல்லாம் வந்து சொல்லி நான் முடிச்சிடுறது வந்து அவ்வளோ நன்னா இருக்காது சார். அதனால என்ன இதுக்கு வார்த்தைகளே கிடையாது சார். உங்களுக்கு நீங்கள் செய்கிற அந்த ஒரு இதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ. மை நேம் இஸ் காதம்பரி வெங்கட்ராமன். இன்னைக்கியோட யோகா பயிற்சி பற்றி சொல்லியே ஆகணும். காலையில் கிளாஸ்க்கு கிளம்புறச்ச ஒரு தொண்டையை கலைச்சுண்டு மூச்சு ஒரு மாதிரி விட கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். படி ஏறுச்ச அதோடு கேட்கவே வேண்டாம். மூச்சு எடுத்து படி ஏறி அங்கே போய் ஆசுவாசம் பண்ணி செட்டில் ஆகிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகிடுது. அப்புறம் சந்தானம் சார் வந்தார். விதவிதமான மூச்சு பயிற்சிகள், எல்லா பயிற்சியும் முடிஞ்ச அப்புறம் பார்த்தா ஒரு 10 வயசு குறைஞ்ச எப்படி படி இறங்குவோமோ அந்த மாதிரி இறங்கிட்டு நடக்கிறச்ச கொஞ்சம் கூட மூச்சு வாங்கலை. கம்ப்ளீட்டாக லங்ஸ் கிளியர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ரியலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இன்னைக்கு கிளாஸ். இதை சொல்கிறதுக்கு தான் இந்த மெசேஜ். தேங்க்யூ.